நான் இந்த வீடியோவில் அண்ணன் சீமானை பற்றி கொஞ்சம் பேசியிருந்தேன். அதனால கம்ப்ளீட் பண்ணிடுறேன். சரிங்களா? ஒரு நிறுவனம் இருக்கு. அந்த நிறுவனம் வந்து லே ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அதாவது ஆட்கள் குறைப்பு. ஆட்களை குறைச்சிட்டா ரெவன்யூ குறையுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை கட் பண்ணி இவங்களுடைய ரெவன்யூ ஏற்றுறாங்க. இப்போ 10 பேர் பண்ணுற ஒரு வேலையை 5 பேரே பண்ணிட்டாங்கன்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய 5 பேர் தேவையில்லை. சரிங்களா? இப்போ நான் வந்து மாடு மேய்க்கிறத விவசாயத்தை வந்து கவர்மெண்ட் வேலையை ஆக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சரி, ஆக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே. இதனுடைய மூலப்பொருள் என்ன? நான் வந்து நிறைய பேருக்கு வேலை கொடுக்க போறேன் அப்படிங்கிறதான். விவசாயத்தை வந்து கவர்மெண்ட் ஜாப் ஆக்கினாலும், மாடு மேய்க்கிறத ஆடு மேய்க்கிறத கவர்மெண்ட் ஜாப் ஆக்கினாலும், ஆடே மேய்ஞ்சிருது. ஒரு கூடார மாதிரி கட்டி வச்சுட்டோம், அதுல ஆடை திறந்து விட்டோம்னா அதுவே மேய்ஞ்சிட்டு வந்து அதுவே படுத்துரும். அதுக்கப்புறம் புல்ல வைக்கிறதுக்கு ஒரு ஆடு அப்படின்னா ஓகேவா? கிடையாதுல. அதுல வேலை பார்க்கறதுக்கு 100 பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டமா தான் இருக்கணும். சரிங்களா? இப்போ 13 லட்சம் கோடி தமிழ்நாட்டில் கடன் இருக்கு, ரைட்டா? இப்போ நான் ஒரு மாடு மேய்க்கிறதுக்கு ஆடு மேய்க்கிறதுக்கு ஒரு 1000 பேரை வேலைக்கு போடுறேன். 1000 பேரை வேலைக்கு போட்டு 1000 பேருக்கு சம்பளம் கொடுக்குறேன். என்னால ரெவன்யூ வந்து ஒரு 1 லட்சம் எடுக்க முடியுது அப்படின்னு வச்சுக்குவோம். இல்லை ஒரு கோடி எடுக்க முடியுது அப்படின்னு வச்சுக்குவோம். 1000 பேரை வச்சு நம்ம ஆடு மேய்ச்சி மாசம் 1 கோடி ரூபாய் எடுக்கிறேன் அப்படின்னு வச்சுக்குவோம். பெரிய அமௌண்ட்டாவே வச்சுக்குவோம். சரிங்களா? 1 கோடி ரூபாய் எடுக்கிறேன். அந்த 1000 பேர் இருக்காங்கல்ல, அவங்க 1000 பேர் இந்த 100 நாள் வேலையில ஓப்பி அடிக்கிறது மாதிரி ஓப்பி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கொடுக்குற சம்பளத்தை வச்சு நான் 1 கோடி ரூபாய் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா அவங்கள வந்து நான் கட் பண்ணி 100 பேர் ஆக்கிட்டேனாலும் எனக்கு வந்து ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனா இருக்கக்கூடிய அந்த 1 கோடி 2 கோடியா மாறிடும். ஏன்னா நான் 900 பேருடைய சம்பளத்தை கட் பண்ணிட்டேன். சரிங்களா? அப்படி இருக்கும்போது ஒரு நிறுவனம் அது 900 பேரை கட் பண்ணுமா, இல்லை 1000 பேரையும் சும்மா விட்டு 100 நாள் வேலை மாதிரி பார்க்க விட்டு சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்குமா? ஆக்சுவலா இதற்கு பதில் சொல்லுங்க. நீங்க வந்து பல வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த நாட்டில் ஆடு மேய்க்கிறாங்க, இந்த நாட்டில் மாடு மேய்க்கிறாங்க. சயின்டிஃபிக்கா இந்த காலத்துக்கு ஏற்றது மாதிரி ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க, மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு தொழில்நுட்பத்தோட மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மேய்ப்பாங்க. அங்க எவ்வளவு பேர் மேய்க்கிறாங்க? அங்க ஆளே தேவையில்லைங்க, சும்மா மேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு 4 பேரை வச்சு பெரிய ஒரு பண்ணையை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நாட்டில் அப்படிதான். ஜப்பான்ல கப்பல் விவசாயம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்க நிலங்களை பூராத்தையும் அழிச்சு வீடை கட்டிட்டு கப்பல்ல போய், இந்தியாவில் என்ன கடல் இல்லையா? தமிழ்நாட்டில் கடல் இல்லையா? கடல்ல கப்பல்ல விவசாயம் பண்ண விட வந்தானே. கொஞ்சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.